எனக்கு வந்து நடிக்க வராதுன்றத வந்து என் ஒய்ஃபும் என் பசங்களும் இன்னைக்கு வரலும் உறுதியாக நம்புகிறாங்க. அப்புறம் இந்த ஜோக்கரில் நடந்ததெல்லாம் கூட வந்து ஒரு எதிர்ச்சியாக நிகழ்ந்தது அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது வந்து மிஷ்கின் தான் சார். மிஷ்கின் தான் அவருடைய அந்த பிசாசு படத்தில் எனக்கு வரைக்கும் சொல்லி கூப்பிட்டார். அப்புறம் அவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் எனக்கு. சரி, நான் ஒத்துக்கினேன். நாளைக்கு ஷூட்டிங், என்னுடைய காட்சி நாளைக்கு எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாள். நான் பிறந்தநாளுக்கு வந்தோடனே ஒரு ஷூட்டிங்லாம் நிறுத்திட்டு பெரிய கேக்லாம் வந்து யூனிட்டியே கூப்பிட்டு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு, ஓகே பாவா நைட்டு ரூம் போட்டு தந்தாங்க, தங்கிடுங்க, காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் வந்து நான் சிரிச்சிட்டேன். என்ன சிரிக்கிறீங்கன்னாரு. மிஷ்கின், நான் எங்கே மிஷ்கின் நடிக்கலாம் போகிறேன், அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டேன். டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அவர் அதை உணர்ந்துட்டார். ஏய் பாவா வந்து தொந்தரவு பண்ணாங்க, நான் நினச்சேன், கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மேனேஜ் பண்ணி. அது வரலும் நான் தான் அந்த கேரக்டரில். அப்புறம் அவர் எப்படியோ அந்த கேரக்டர் வேறு யாரையோ போட்டு முடிச்சிட்டாரு. நீங்கள் பிசாசு படம் இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் சம்மந்தமே இல்லாத ஒரு டைலாக் வருது. 2 போலீஸ்காரங்க பேசிக்குவாங்க. ஒருத்தன் கேட்பான், டேய் இந்த பவாச்சந்திரன் என்ன மாமனாடா, எதுக்கிட்டாலும் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதனாலே நான் கேட்டேன், மிஷ்கின் இது என்ன மிஷ்கின் சம்மந்தமே இல்லாத, அதாங்க அன்றைக்கி உங்கள் பேரில் உள்ள கோவத்தை எப்படி தீர்த்துக்கிறது பார்த்தேன், ஒரு டைலாக் எழுதி விட்டேன் அப்படின்னாரு. ஆனால் சைக்கோவுக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்டார். அப்போ நான் சொன்னேன், மிஷ்கின் இல்லை பாவா நான் பார்த்துக்கிறேன் வாங்கினேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த யூனிட்டில் இருக்கிற யாருமே நடிக்க வேணாம்னு நினைக்கிறேன், நடிக்கவே வேணாம் பாவா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உதயநிதிக்கிட்டே நான் தான் சொல்லிக்கிறேன், நீ நடிக்காத கண்ணம்மா, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்க, எனக்கு பவாவுடைய ஒரு அகம் இருக்குல்ல, உள்ள இருக்கு, அதுதான் எனக்கு இந்த படத்தில் வேணும் அப்படின்ட்டு அதை பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அது கொடுத்துச்சு. அப்புறம் கௌதம் வாசுதேவனுடைய இது இப்போது சிம்புவோட ஒரு படம் பண்ணிருக்கேன், வெந்து தணிந்தது காடு. அந்த படத்தில் நடிக்கும்போது என்னுடைய அந்த நம்பிக்கை இன்னும் பலமாச்சு. எனக்கு ஒரு செகண்ட் டே ஷூட்டிங்கில் கௌதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தரையிலேருந்து ஒரு 6 அடி துள்ளி குதித்து, இதுதான் சார், இதான் நான் எதிர்பார்த்தது, இதுதான் எனக்கு வேணும். ஏன்னா ஜெயமோகன் தான் அது ஸ்கிரிப்ட் எழுதுகிறாரு. ஸ்கிரிப்ட் எழுதும்போது பவாச்சலதுரை மாதிரி ஒரு ஆள் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியாது கௌதமுக்கு. அப்போ அவர் கூடயே நாதன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் என்னுடைய பெரிய ரீடர். அவர் அன்றைக்கி நைட்லாம் என்னுடைய யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் போட்டு காமிச்சு என்னுடைய கதைகள்லாம் கொடுத்துருவேன். உடனே நாங்கள் பார்க்கணும் சார், நாங்கள் போனோம். எனக்கு அது பெரிய நம்பிக்கை கொடுச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டில் என் பையன் என் பொண்ணு எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒர்க் ஷாப் வைப்பாங்க கூத்துப்பட்டுற மாதிரி ஒரு அமைப்போடு சேர்ந்து. சோமுலாம் எங்கள் ஊரில் தான் இருக்காங்க, குரு சோம சுந்தரலாம், அவர் கூட கொஞ்சம் நடிப்பு கற்றுங்க. நான் கற்றுக்க மாட்டேன், ஏன்னா நான் நடிகன் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் திரைப்படத்துறை அப்படின்றது எனக்கு ஒரு தற்காலிகம் தான் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு கதை எழுத வேண்டியிருந்துச்சாலோ, ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டியிருந்துச்சுனாலோ திரைப்படத்தில் ஒன்று விட்டுட்டு தூரம் போயிடும். ஆனால் இது ஒரு தற்காலிகம் தான். இந்த தற்காலிகமே போதும் அப்படின்னு எத்தனை டைரக்டர்ஸ் நினச்சாலும் அவங்களோட போய் நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் அதுக்காக பிரத்யேக முயற்சிகளை அது அந்த சமயத்தில் நான் இன்னொரு 10 நாவல்களை, இன்னொரு 100 சிறுகதைகளை படித்தேன். ரொம்ப மனசு சந்தோஷமாக. உங்களுடைய இனிய நண்பரான ராமுடைய படத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்க இல்லையா? ராம் வந்து முத்துக்குமார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி தான் சார் முதல்ல. அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. திருவண்ணாமலைக்கு வந்தாவில் அப்போது ஒரு பைக்கில் வந்தாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு எங்கள் வம்சி புக்ஸுக்கு முன்னாடி நின்று, இந்த பவாச்சலதுரை யார் அப்படின்னு. நான் தான் முத்துக்குமார் அனுப்பிச்சானா அப்படின்னு. அப்புறம் பைக்கில் நிறைய பொருள்கள்லாம் படித்தேன். ஆமாம், ஸ்டவ் உட்பட எல்லாத்தையும். ரொம்ப சுவாரஸ்யமான ஆள். தமிழில் வந்து உங்களுக்கு தான் சார் தெரியும், சினிமாவில் டைரக்ஷனில் ராம் வந்து எவ்வளோ முக்கியமான ஆள் அப்படின்னு. ஆனால் வாசிப்பில் அவங்க ஒரு அபாரமான ஆள் சார். பாயிண்ட்ஸ் படிக்கிறது, அப்புறம் நமக்கு ஒரு பார்வை இருக்கும் ஒரு கதை மேலே, ராமுக்கு நேரடியான இன்னொரு பார்வை இருக்கும் ஒரு கதை மேலே. ஆனால் இந்த கதைகள் எல்லாமே நான் வந்து தமிழில் வியந்து பாராட்டுற ஒரு ரைட்டர் இருக்கிறார். அவருடைய கதைகளை அப்படியே உலகமே வியக்குதுன்னு வச்சுங்களேன். ராம் சொல்கிறான், ஆனால் எங்கள் தமிழ் சினிமாவில் நான் விக்ரமன் ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னா அவருடைய கதையினுடைய கொஞ்சம் மேன்மை நான் இது அவ்வளோதான் அப்படின்னு. அந்த மாதிரியான வெறும் சென்டிமெண்ட்ஸ் அந்த கதைக்குள்ளே இதெல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே இப்போ ஒரு தீவிரமான ஒரு வாசிப்பு உள்ள ஒரு ஆள். அப்புறம் எந்த கட்டத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணி
கொஞ்சம் பணம் சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளே கிடையாது சார். மிஷ்கினுடைய மிகப்பெரிய புலம்பலே என்னப்போவா இந்த ராம் இப்படியே இருக்கிறான், இன்னும் கார் வாங்கலை, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறான், இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இப்படியே இருந்தால் அவருக்கு என்ன, நான் விட்டுருங்க நான் என்னன்னு. அது வந்து ஒரு துறவு மனப்பான்மை. அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்துன்னு அப்படி ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறது இல்லைங்க சார். கிரேட். அவனோட சேர்ந்து நான் இருந்தேன். பேரன்பு படத்தில் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 15 நாள் எனக்கு ஷூட்டிங் இருந்துச்சு சார். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 சீனில் நான் இருப்பேன். அது கூட நான் இருக்கிறேன்னா நான் சொன்னால் தான் யாருக்கும் தெரியும். அந்த விபத்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சேன். என் பையன் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் படிக்கிறான். அவன் தான் ராமுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் எப்பயுமே வம்சின்னு அவனும் ராமண்ணான்னு உயிரிழப்பான். இந்த படத்தோட எடிட்டிங் அப்போது என் பையனை வந்து காலேஜில் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிறான் ராம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை எடிட் பண்ணிக்கிறாங்க ஆரம்பத்தில். அப்போ எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் வந்து மம்முட்டி சார்கிட்ட அந்த போட்டில் போவேன் சார். அந்த குழந்தையோட போகும்போது நான் தான் அவங்களுக்கு அந்த வீட்டை காமிப்பேன். இந்த வீட்டில் தான் நீங்கள் தங்க போகிறீங்க எல்லாமே சொல்லுவேன். இப்போ ராம் வந்து வம்சியை பார்த்து கேட்குறான், வம்சி இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீன் பார்த்தல இதில் உங்கள் அப்பா முகம் வேணும். மாமா முகமே வேணாம் மாமா, குரல் மட்டும் வைங்க போதும். இப்படி இவங்க 2 பேரும் பேசி அந்த படத்தில் இருந்த எல்லா காட்சிகளையும் போய் ஏதோ ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு இதாக. ஆனால் எனக்கு இதில் பெரிய வருத்தம்லாம் ஒன்றுமே இல்லைங்க சார். நான் வந்து அந்த படத்தில் 10 காட்சிகளில் நடித்து அதன் மூலமாக எனக்கு இன்னொரு 10 படம் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாமே நட்பின் அடிப்படையில் நடந்த விஷயந்தான். அப்புறம் மம்முட்டி சார் வந்து அந்த படப்பிடிப்பு முழுக்க என்னோட செலவழித்த நேரங்கள், நாங்கள் 2 பேரும் பேசின இலக்கியங்கள், அவருடைய ஒரு சில கவிதைகளை அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்து ஷைலஜாவை வந்து கொடைக்கானலுக்கு வர வச்சு இப்பயே எனக்கு நீ இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி, நீ அப்படி வரும்போது எனக்கு என்னென்ன எடுத்துன்னு வரணும் அப்படின்னு மம்முட்டி சார் சொல்லி, அதெல்லாம் ஒரு அபூர்வமான இடம். நான், ராமு, மாரி செல்வராஜ் நாங்கள் 3 பேர் தான் மம்முட்டி சாருடைய கேரவானுக்கு போக முடியுது. உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு அல்ட்ரா மாடர்னான ஆள். அந்த கேரவானே ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் லெவலில் வச்சுருப்பார். பிரமாதமான இது இருக்கும். அவர் வந்து எந்த மாடர்னிட்டியும் தனக்கு மேலே ஒன்று உலகத்தில் கிடையாதுன்னு நினைப்பாங்க சார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது சார். அந்த பேரன்பில் ஐஐடியிலேருந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த எலிக்கான் எடுத்துருந்தாங்க. அவங்க எடுத்துன்னு வந்து அவங்க வந்து அது பயங்கர ஒரு பெரிய பந்தாவாக ரெடி பண்ணுறாங்க. மம்முட்டி சார் வந்து ஷூட்டுக்கு முன்னாடி அவங்கள கூட்டி கேட்குறாரு, இது என்ன எலிக்கான் சார், இது என்ன பண்ணோம் சார், இது வந்து மேலே பறந்து அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க எத்தனை ரெக்கைக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்து 6 ரெக்கை. எங்கள் ஊரில் 8 ரெக்கை உள்ள இந்த இலக்கியமில் தான் கல்யாணமே பண்ணி அதுக்கே ஃபோட்டோ எடுக்கிறான். இது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வராதாட்டார். அந்த பசங்களுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு. என்னென்னா அப் டு டேட் மாடர்னிட்டியினுடைய உச்சம் அவர். நான் எழுதியிருக்கேன். என்னுடைய ஒரு நாடகம் பார்க்கறதுக்காக வந்தார் திருவண்ணாமலை. நான் கூப்பிட்டேன், சார் முருகபூபதினு ஒருத்தர் கோனிங்கோட தம்பி, அவன் ஒரு ப்ளே பண்ண போகிறான் சார், நீங்கள் வாங்க. வந்தார் அவர். நாங்கள் எல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறோம். ஒரு நாடகம் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கலைஞர்களோட நான் தனியாக பேசணும் அப்படின்ற ஒரு கிளாஸ் ரூமில் எல்லோரையும் அசம்பிள் பண்ணிவிட்டு சார் எல்லாம் சொல்கிறாரு, தம்பி இந்த ப்ளே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ப்ளே, கோரியோகிராஃபி எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டோடு இருக்குது. என்னுடைய கல்லூரி நாட்கள்லாம் எனக்கு ஞாபகம், ரொம்ப பிரமாதம். ஆனால் உங்களுடைய மொழி எனக்கு புரியல. மொழியில் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு சிக்கலான மொழியை யூஸ் பண்ணுறீங்க, இந்த மொழி எனக்கே புரியலன்னு சொல்கிறேன். நம்ம இந்த ஆரம்ப கட்டத்தில் நாடகத்தில், சினிமாவில், இலக்கியத்தில் இருக்கிற துருதுருப்பான இளைஞர்களை நீங்கள் பார்த்துக்கீங்களேன். அவன் வந்து நமக்கு எதிர நின்று பேசுகிறவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும், அவர் யார், அவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும், அதை வந்து அப்படி ஒரு வார்த்தையில் தட்டுவாள். அது மாதிரி ஒரு பையன் கேட்குறான், உங்களுக்கே என்ன நீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆளா சார் அப்படின்னு கேட்குறான். உடனே அவர், நான் அவ்வளோ பெரிய ஆள் தான், நான் அவ்வளோ பெரிய ஆள் தான். நேற்று நைட்டு ஃப்ரான்ஸில் போட்ட ஒரு நாடகம் இருக்குதுல்ல, ஒரு தெருமுனை நாடகம், அது கூட நான் பார்த்துக்கிறேன். நீ பார்த்துக்கிறியா? கிரேட். நான் சினிமாவில் நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன், அதெல்லாம் தூரத்துக்கு வை. தேட்டரில் உலகம் முழுக்க என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பு அளவுக்கு அந்த விவாதங்கள் வந்து போச்சு.
அவருக்கு அவசியம் இல்லை இல்லையா சார்? ஒரு அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்து ஒரு இப்போ தான் நடிக்க வந்துக்கிற ஒரு பையன்கிட்ட இவ்வளோ விவாதம் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் போகும்போது என்கிட்ட காரணம் சொன்னார், இந்த மாதிரியான துருதுருப்பான பசங்களை எனக்கு பிடிக்கும், நாங்களும் பல பேர் அப்படி சீண்டி பார்த்துக்கிறல்ல, ஆனால் அதிர்ஷ்டவசமாக தேட்டரில் இன்றைக்கி வரல என்ன நடக்குதுன்னு நான் கூர்ந்து கவனிக்கிறாரு, அதனால் நான் அவ்வளோ விவாதம் கரெக்ட் பண்ண முடிஞ்சு. இல்லைன்னா பதில் சொல்லிட முடியாது. பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி மம்முட்டி சாரோட அந்த 15 நாள் அவரோட மாரி செல்வராஜோட ராமோட அப்புறம் எல்லாத்த விட முக்கியமாக அந்த ஏரியாவில் சார், அந்த மன்னாவனூர்ன்ற ஒரு இடத்துல அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. முதல் நாள் வந்து மம்முட்டி சார் வந்து கார்லேருந்தே இறங்க மாட்டேன்ட்டார். இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நான் நடிக்கவே வர முடியாதுன்ட்டார். ஏன்னா அவ்வளோ ஆபத்தான இடம் சார். கார் வந்து இப்படி போகணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அந்த ஏரிக்குள்ளே விழுந்துடும் வண்டி. அப்புறம் வந்து ஃபுல் பனி. இவர் வந்து காலையில் 4:30 மணிக்கு கொடைக்கானலில் புறப்பட்டா தான் 6 மணிக்கு ஷூட்டிங் வர முடியும். அவர் என்ன கேட்குறாரு, எனக்குன்னா இது ஃபஸ்ட்டு படமா, நான் ஏன் 4:30 மணிக்கு புறப்பட்டு இவ்வளோ தூரம் வரணும், அப்போ இங்கேயே நாங்கள்லாம் தங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுன்றேன். ஹாலிவுட் படங்களில் பண்ணுற மாதிரி ஸ்பாட்லேயே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணேன். அப்படி இல்லைன்னா இவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல ஒரு லொக்கேஷனை வைக்காத அப்படின்னு. அதுக்கப்புறம் அது காம்ப்ரமைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முதல் நாள் முதல் ஷாட்லேயே ராம் என்னை கூப்பிட்டு சொன்னான், அண்ணா இந்த ஆள் 4 அடி அடிச்சோட வாங்கிக்கோங்க, என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, வேற ஆள்ண்ணா அப்படின்னா. ரொம்ப அற்புதமான காலங்கள். அப்புறம் ஒரு படத்தில் நம்ம எத்தனை சீனில் வந்தோம், அதில் என்ன டைலாக், அதெல்லாம் இல்லைங்க சார். நம்ம அந்த படத்தில் 15 நாள் இவ்வளோ பெரிய மகத்தான கலைஞர்களோடு இருந்திருக்கோம், அவங்களோட பேசியிருக்கோம். யாரோ இப்போலாம் ஞாபகம் இருக்குது, இந்த ஷூட்டிங் சமயத்தில் கேரளா வந்து ஒரு டீம் வராங்க அதை பார்க்குறதுக்கு, ஒரு டெம்போ ட்ராவலர் இருக்காங்க. மம்முட்டிக்காக ஒரு பெரிய கேலண்டர் போட்டுக்கிறாங்க. அந்த கேலண்டர் எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுத்து, சார் இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் அந்த 12 மாதம் போட்டுக்கிறோம், நீங்கள் இதை வெளியிடணும். நான் உள்ளே எங்கேயோ நின்றுக்கிறேன். ஒரு ஆள் அனுப்பிச்சு என்னை கூட்டினு வந்து என்னை பற்றி கேலண்டர் இருக்குது, நான் வெளியிடுறேன், நீ முதல் பதவியை வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. இந்த கூட அஞ்சலி அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியான பிரபலங்கள் மேலாம் அவருக்கு எந்த இதுவும் இல்லை. நல்ல மனுஷன் சார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான்.